பேரழகி. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், தி சென்னை சில்க்ஸ். அவரோட சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தானே மேடம் தெரியும். எனக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்கன்னு புரியலையே. இல்ல மேடம், நெருக்கமா இருக்கிற உங்ககிட்ட கேட்காம வேற யார்ட்ட மேடம் கேட்க முடியும்? நேத்து கூட 2 பேரும் நாய் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு மேடம். சோசியல் மீடியால உங்களை ரொம்ப பேர் ஃபாலோ பண்றாங்க மேடம். இத பாருங்க. ஓ, இதத்தான் சொன்னீங்களா? புரிஞ்சிருச்சு. நேத்து அவருக்கு பொழுது போகல, நானும் ஒரு 2 hours ஃப்ரீயா தான் இருந்தேன். சரின்னு 2 பேரும் நகைக்கடை பக்கமா போனோம். புது மாடல் நெக்லஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. உடனே பிருத்விக்கு எனக்கு பிரசன்ட். இப்படி அலட்சியமா யாருக்குன்னு கேக்குறீங்க? அன்னைக்கு அலர்ஜி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இப்போ அட் அ டைம் 2 படம் ஆரம்பிக்க போகுது. பரபரன்னு ஓட வேணாமா? உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? அலையணும், வெயில்ல நிக்கணும். எதுவும் அலர்ஜி ஆகி உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? as of now ஒரு கம்ப்ளீட் செக்அப் உங்களுக்கு முக்கியம். இல்ல நேத்ரா, நோ ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அன்னைக்கு டாக்டரே சொன்னாரே. இங்க பாருங்க பிருத்திவி, இங்க யாருமே ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்னு சொல்ல. கயல், நான் உன் கூட ஓடிக்கிட்டே லவ் சொல்லணும். எஸ், ஓடிக்கிட்டே சொல்லணும். இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நீ ஓகேன்னு சொன்னா அப்படியே எங்கேயாச்சும் ஓடி போய் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடலாம். செலிபிரிட்டியா இருக்கிறது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். ஃப்ரீயா ட்ரெஸ் கூட போட முடியல. எங்க போனாலும் மாறு விஷயத்திலே போக வேண்டியதா இருக்கு. ஓகே, என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்ளாஸ் பண்ணுவாங்க. ஆப்பிரிக்கா காட்டுல ஷூட் பண்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க படத்துக்கு விளம்பரம் பண்றப்போ முதல் முறையாக முழுக்க முழுக்க ஆப்பிரிக்கா காட்டுல எடுக்கப்பட்ட படம்னு கேப்ஷன் வைக்கலாம். எப்படி இருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் டெரர் ஆயிடுவாங்க. சேட்டலைட் பிசினஸும் பிச்சுக்கும். என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க தினேஷ். புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் சார். புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும். ஏன்னா we are sailing on the same boat. இந்த படம் முடியறப்ப நாம பெரிய ரேஞ்சுக்கு போயிடுவோம். இன்னொரு ஐடியா கூட இருக்கு. அந்த டூயட்ட டீப் சீல பண்றோம். ஒரு ஷிப் ஹையர் பண்ணிப்போம். கருங்கடல்ல ஷூட் பண்ணுவோம். கருங்கடல்ல எடுக்கப்பட்ட பாடல் காட்சின்னு விளம்பரம் பண்ணுவோம். என் ஃபேன்ஸ் எல்லாம் துள்ளி குதிப்பாங்க மேன். நமக்கு நோ லிமிடேஷன்ஸ். உலகம் முழுக்க ஷூட் பண்றோம். ஓகே, நீங்க இத பத்தி பேசுங்க. ஸ்கிரிப்ட்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணனும்னா பண்ணிக்கோங்க. நான் டிராவல் ஏஜென்சி கிட்ட பேசி கொட்டேஷன் வாங்குறேன். பை தி பை, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே, நீங்க போய் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார், நான் என் டீம் கிட்ட பேசுறேன். ஓகே.
காவேரி டிராவல்ஸ். சொல்லுங்க சார். ராஜன், குட் மார்னிங். நான் பிருத்வி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார்? என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டேனா மாமா. எப்படி தடுக்க போறோன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. என்னம்மா நம்பிக்கை? நான் பிருத்வி கிட்ட இத பத்தி ஆ. கேட்பேன். அவன் ஏதாச்சும் உளருவான். சரி. அத வச்சு தடுத்துடலான்னு நம்பிக்கை தான். மாமா, எப்பவுமே புத்திசாலிங்க கிட்ட மோதுறப்பதான் நம்ம பெருசா யோசிச்சு திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு போகணும் மாமா. ம். இவன் ஒரு லூசு பையன். கையல்னு ஒரு வீணா போனவளை வச்சு இப்ப படம் எடுத்துட்டு இருக்கான். இவன் கிட்ட எல்லாம் குருட்டாம் போக்குல அப்படியே அடிச்சு விடணும். ஃபாரின்ல வாஸ்து சரியா இருக்காதுன்னு அது சரி. சொல்லுவேன். அவன் அப்படியே நம்பிடுவான். ஆ, வாங்க மாமா போவோம். சரிம்மா போலாமா வா. அண்ணா இன்னும் கொஞ்சம் டார்க்கா பண்ணுங்கண்ணா. பார்க்கலாம். ஓகே மேடம் பாருங்க. ஓகேவா மேடம்? வாங்க மேடம். டச்சப்புக்கே ஒரு டச்சப். இதெல்லாம் ஒரு நேரம். ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வந்தா சகுனமே சரியில்லை. எஸ் எஸ், ஐ கெஸ் த சேம். பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய் சார். ஹாய் சார். ஹாய் கைஸ். எல்லாரும் தானே போலான்னு பேசணும். ஆமாம் சார். கையிலங்க. சார் அவங்க ஸ்கிரிப்ட் படிக்கணும், அதனால வரலன்னு சொல்லிட்டாங்க சார். ஓ ஓ, வெரி குட் வெரி குட். நல்ல விஷயம். இதை நம்ம என்கரேஜ் பண்ணியே தீரணும். பட் நான் தான் இன்னும் ஸ்கிரிப்ட் படிக்காம இருக்கேன். பட் ஒன் திங், 10 பக்க வசனத்தை 10 நிமிஷத்துல பேசிடுவேன். அதனால டோன்ட் மைண்ட். கையில் படிக்கட்டும், அப்பதான் பக்கவா ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகே, கம் லெட்ஸ் கோ. ஓகே வாங்கடா. ஐயோ சார் 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 என்ன சார் ஆச்சு? சார் தம்பிக்கு கடுமையான வயிற்று வலி. சார் 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 ஹாஸ்பிடல் போலாமா ஐயோ, சார்? ஹாஸ்பிடல்ல இருந்து இப்ப இடுப்பு வலி சேர்ந்து வந்துருச்சு. சார் என்னால முடியலண்ணா, நான் ரூம்க்கு போறேன். அம்மா. தம்பிக்கு வயிற்று பிரச்சனை, இடுப்புலயும் பிரச்சனை. அநேகமா உங்க கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க எல்லாம் கிளம்புங்க. ஏன்னா வேலை பாதிக்க வேண்டாம். அது தம்பிக்கு பிடிக்கவே பிடிக்காது. சார் நாளைக்கு வர ஷூட்டிங் இருக்கு. தம்பி நீங்க போங்க, தம்பியை நான் பாத்துக்கிறேன். தம்பி இன்னைக்கு பக்காவா ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு ஷூட்டிங் வர முடியும். அட புறப்படுங்க, போங்க. சரி வாங்கடா. ஆ. சரிங்க சார். ம், ம்.